Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நம்ம நினச்சது ஒன்று ஆனால் நடந்திருக்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. நியூசிலோட டைம் ஸ்லாட் இது தான் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சி நானுமே ஷேர் பண்ணியிருந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக தான் விஜய் டிவி இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி கூட பார்த்துக்க மாட்டோம். அது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் தான். அஃபிஷியலாக அவங்ககிட்ட இருந்தே ப்ரொமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. பூங்காற்று திரும்புமா சீரியல் ஏப்ரல் 28 நைட்டு கிடையாது, சாயந்தரம் 6:30 டெலிகாஸ்ட் ஆக போகுது. இந்த சீரியலில் நைட்டு 10 மணிக்கு தான் டெலிகாஸ்ட் பண்ணுறதா பிளானிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுமே ஷேர் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சடனாக இப்படி பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. எதுக்காக திடீர்னு இப்படி மாற்றினாங்கன்னு தெரில. இப்போ 6:30 டெலிகாஸ்ட் ஆகிற மகாநதி சீரியல் 4+க்கு மேலே கான்ஸ்டண்ட்டாக வாங்கிட்டு இருக்கு. ஒருவேளை சிந்து பைரவி 10 மணிக்கு 3 தான் பிடிச்சிட்டு இருக்கு. அதை கொண்டு வந்து 6:30 டெலிகாஸ்ட் பண்ணால் டிஆர்பி 6:30 குறைஞ்சு போயிருமோ அப்படிங்கிறதுனால சிந்து பைரவியை மாற்றலையா, அப்படி இல்லைன்னா வேறு என்ன விஷயம் அப்படின்னு தெரில. இனிமேல் சிந்து பைரவியோட டைம் ஸ்லாட் சேஞ்சஸ் கிடையாது. சிந்து பைரவி வழக்கம் போல் நைட்டு 10 மணிக்கு தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது. இப்போ 6:30க்கு பார்த்தீங்கன்னா பூங்காட்டு திரும்ப டெலிகாஸ்ட் ஆக போகுதுல. இது வரைக்கும் மகாநதி சீரியல் தான் 6:30 டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சீரியல் தான் 7:30 டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா 6 o'clock வந்து நீனான் காதல் இந்த வாரத்தோட முடியுது இல்லையா. ஸோ அந்த நீனான் காதலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஏதாவது ஒரு சீரியல் போகணும். அதுதான் ஆகா கல்யாணம் போக போகுது. எனக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு, எதுக்காக இவங்க வந்து நிறைய சீரியல்ஸை மாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா 6:30 பூங்காட்டு திரும்ப 6 o'clock மகாநதி அப்படி மட்டும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மகாநதி ஃபேன்ஸ் கிட்ட இருந்து விஜய் டிவியால் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா மகாநதிக்கு ஒரு நல்ல டைம் ஸ்லாட் கேட்டுட்டு இருக்காங்க. 6 o'clockலாம் கண்டிப்பாக கொண்டு போக மாட்டாங்க. ஸோ மகாநதிக்கு 100% 7:30 தான். ஆகா கல்யாணம் தான் 100% 6 o'clock தான். அஃபீஷியலான ப்ரொமோவை வச்சு விஜய் டிவி கூடிய சீக்கிரம் ஒரு நியூவாக வந்து இந்த எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சிந்து பைரவி சீரியலில் டைம் சேஞ்ச் பண்ணாமல் விட்டது ஒரு வகையில் நல்லது தான். 10 மணிக்கு அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் கூட டிஆர்பி கூடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது 10 மணிக்கே இருக்கிறது தான் கரெக்டு. ஸோ இந்த டைம் சேஞ்சஸை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.